வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியோட திருக்கோவில். இந்த கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. அதாவது முருகர் சூரபத்மனை வதம் செய்த இடம், சூரசம்ஹாரம் நடந்த இடம் திருச்செந்தூர். அதோட நினைவாக இன்றளவும் சஷ்டி, அதாவது கொடியேற்றத்துடன் தொடங்கி கந்தசஷ்டி விழா இன்றும் கொண்டாடப்படுகிறது. இந்த கந்தசஷ்டி விழா 6 நாள் நடக்குங்க. 6வது நாள் சூரசம்ஹாரம் நடக்கும். பெரும்பாலும் முருகர் கோவில் என்றாலே குன்று இருக்கும் அப்படின்னு பேர். எல்லா குன்றுலேயும் முருகர் இருப்பார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா முருகர் கோவிலும் குன்றில் அமைஞ்சிருக்கு. இந்த திருச்செந்தூர் முருகர் கோவில் மட்டும் ஏன் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆதி புராணங்களின்படி இந்த திருச்செந்தூர் கூட ஒரு காலத்தில் சுண்ணாம்பு குன்றாக தான் இருந்திருக்குங்க. நாட்கள் ஆக ஆக கடல் சீற்றத்தினால மருவி இப்போது நீங்கள் அப்பப்போ கடலுக்குள்ளேயே இருக்கிற சின்ன சின்ன பாறைத்துகள்களை இன்னமும் அதோட அடையாளமாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் கோவில் சுற்று வட்டார பகுதியில், அதாவது சுற்றி வரும் இடத்துல கூட சின்னதாக அதோட பாறைகள், அதாவது சுண்ணாம்பு பாறைகள் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது, இன்னமும் இருக்குது. ஏன் இந்த இடத்துல சூரசம்ஹாரம் நடந்தது? ஏன்னா சூரபத்மன் ஒரு கோட்டை போன்ற அமைப்பு கடலுக்கு நடுவில், அதாவது திருச்செந்தூர் கடல்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே கடலுக்கு நடுவில் ஒரு கோட்டை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அவர் வாழ்ந்ததாக கூறப்படுது. இதை கண்டறிந்த முருகர் சூரபத்மனை வதம் செய்வதற்காக அவர் இருந்த இடத்திற்கு மிக அருகாமையிலேயே இந்த குன்று மேலே குடிகொண்டு அவரை சூரசம்ஹாரம் செய்ததா புராணம் சொல்கிறதுங்க. இந்த சூரசம்ஹார நாளில் இந்த புராண கதையை உங்ககிட்ட சொல்கிறதுல எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. ஓம் சரவண பவாய நமக.